வகையான மரணத்திலே இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை தேடி இருக்கிறார்கள். அது எந்த 7 வகையான மரணம்? யா அல்லாஹ், உருண்டு விழுந்து மரணிப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். உருண்டு விழுந்து கால் தடுக்கி மழையிலிருந்து எங்காவது உயர்வான ஒரு இடத்திலே இருந்து உருண்டு விழுந்து திடீரென மரணிப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, இடிபாடுகளில் சிக்கி பூகம்பம் ஏற்பட்டோ, சுவர் இடிந்து விழுந்தோ, வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், திடீரென வீடே இடிந்து அந்த இடிபாடுகளில் சிக்கி மரணிப்பதை விட்டும் அல்லாஹுவே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, தீயில் எரிந்து அந்த வேதனையோடு மரணிப்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வயோதிக காலத்தில் மூளை குழம்பி அல்லாஹுவை பற்றியோ இஸ்லாத்தை பற்றியோ பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை பற்றியோ ஒண்ணுமில்லாமல் மூளை குழம்பி பைத்தியம் பிடித்த நிலையில் மரணிப்பதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹுவே, போரின் பொழுது புறமுதுகு காட்டி ஓடி மரணிப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். மேலும் விஷ ஜந்து கடித்து அந்த நிலையில் மரணிப்பதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். 7 வகையான மரணம்: உருண்டு விழுந்து மரணம், இடிபாடுகளில் சிக்கி மரணம், விஷஜந்தினுடைய தீண்டப்பட்டு மரணம், போரிலே இருந்து புறமுதுகு காட்டி ஓடி வருகிற பொழுது ஏற்படுகிற மரணம், நீரில் மூழ்கியுள்ள மரணம், தீயில் எரிந்து உள்ள மரணம், மேலும் விஷஜந்தால் தீண்டப்பட்ட உருண்டு விழுந்துள்ள மரணம். இப்படி 7 வகையான மரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு, இந்த மரணங்களிலே இருந்து அல்லாஹுவே உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று குறிப்பிட்டார்கள். அப்படியானால் இந்த மரணம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கெட்ட மரணம் என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்களா? இந்த வகையில் மரணிக்கக்கூடியவர்கள் எல்லாம் நரகத்திற்கு செல்லுவார்கள் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களா? இந்த மரணம் எல்லாம் இந்த மரணத்திற்கு உரியவர்களுக்கு ஜனாசா தொழுகை இல்லை என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்களா? இந்த மரணத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடினார்களா என்றால் இல்லை அன்பர்களே. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வருகிற திடீர் மரணம். திடீர் மரணம் வருவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாத காரணத்தினால்தான், அவர் அது குறித்து எந்த வகையிலும் விருப்பம் தெரிவிக்காத காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து பாதுகாப்பு தேடியுள்ளார்கள். உதாரணத்திற்கு, நபித்தோழரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஷஹீதுடைய அந்தஸ்தில் உள்ள மரணம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? வார்த்தையை பாருங்கள். திருமதி என்கிற புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பிலும் இந்த நபிமொழிகளை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி அந்த பிரார்த்தனையில், அந்த மௌத்தில், புகாரியில் 2822வது நபிமொழி. இந்த நபிமொழியில் இன்னும் ஒரு துவாவில் இன்னொரு மௌத்திலே இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். அது என்ன மரணம்? யா அல்லாஹ், தள்ளாத வயதில் நான் மரணிப்பதை விட்டும். தள்ளாத வயதில் மரணிப்பதை விட்டும் என்றால் என்ன பொருள்? ஒரு சில வயது முதிர்ந்த நேரம் உண்டு. அந்த நேரத்தில் நாம் நம்முடைய தேவையே நிறைவேற்ற முடியாது. யாராவது உண்ண கொடுத்தால் தான் நம்மால் உண்ண முடியும். மலைஜலம் கழித்தால் கூட நம்மால் சுத்தம் செய்ய முடியாது. யாராவது வந்து நம்முடைய மகளோ நம்முடைய மகனோ நமக்கென்று உரிமைப்பட்டவர்களோ நமக்கு வந்து அந்த கழிவுகளை அகற்றினால் தான் நம்மால் சுத்தம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு பலகீனம். அந்த பலகீனம் பிறருக்கெல்லாம் பாதிப்புக்குரிய பலகீனம். நம்மால் பிறருக்கெல்லாம் சங்கடம், கஷ்டம். குடும்பத்திலே வாழ்கிற மக்களுக்கு நாம் அப்படி ஒரு தள்ளாத வயதில் ஒரு வீட்டிலே இருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் சங்கடம், கஷ்டம். அப்படிப்பட்ட தள்ளாத வயதிலே இருந்து மரணிப்பதிலே இருந்து அல்லாஹுவே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக வயதுடைய மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், திருமதியில் 2282வது நபிமொழி.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? மனிதர்களிலேயே மிக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? யார் என்றால், யாருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுத்து, யாருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த நீண்ட ஆயுளை பெற்று நல்ல அமல்கள் செய்து மரணிக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே மிகச் சிறந்தவர்கள் என்றார்கள். மனிதர்களில் மிக மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? யாருக்கு அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை கொடுத்து அந்த வாய்ப்பை பெற்று அந்த வாய்ப்பை தீமை செய்வதற்காக வேண்டியே இந்த உலகத்தில் கழித்து மரணிக்கிறார்களே அவர்கள் மனிதர்களில் மிக மிக மோசமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அப்படியானால் நீண்ட காலம் வாழ்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் தடுக்கவில்லை. நீண்ட காலம் வாழ்வதை தாண்டி தள்ளாத வயதில் பிறருக்கு சிரமம், நாமும் நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு தள்ளாத வயது, இதிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் என்பது அதனுடைய பொருள். இனி ஒரு நபிமொழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதுடைய அந்தஸ்தில் மரணிக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இது அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 21628வது நபிமொழி. அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு மரணிக்கக்கூடியவர்கள் தானே ஷஹீதுடைய அந்தஸ்திற்குரியவர்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், போரிட்டு மரணிக்கக்கூடியவர்களுக்கு தான் ஷஹீதுடைய அந்தஸ்து என்றால் நம்முடைய சமூக மக்களில், நம்முடைய உம்மத்தில், எனது உம்மத்தில் அந்த அந்தஸ்துக்குரியவர்கள் மிக மிக குறைவானவர்கள் தானே இருப்பார்கள். ஏனென்றால் போரில் மரணிக்கக்கூடியவர்கள் தான் ஷஹீத் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரிட்டு மரணித்தவர் அல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிட்டு மரணித்தவர் அல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிட்டு மரணித்தவர் அல்ல. எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா போரில் பங்கு பெற்று மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அது ஷஹீதுடைய அந்தஸ்து அல்ல. அதுவும் ஒன்றாக இருந்தாலும் எதெல்லாம் ஷஹீத் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடும் பொழுது, யார் ஒருவர் கொள்ளை நோய், தீராத நோயில் இருந்து அதே நிலையில் மரணிக்கிறாரோ அவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தில் மரணித்தவரை போலாவார். யார் ஒருவருக்கு தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்து வயிற்று வலியினால் துன்பப்பட்டு அவதிப்பட்டு வேதனைகளையும் கஷ்டங்களையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு அதே நிலையில் யார் மரணிக்கிறாரோ அவருக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எந்த ஒரு பெண் பிரசவ நேரத்தில் திடீரென அந்த பிரசவ நேரத்தில் மரணித்து விடுகிறாளோ அந்த பெண்ணும் ஷஹீதுடைய அந்தஸ்தில் மரணித்தவளாவாள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, மேலும் ஒரு நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், 5 வகையான மரணம் ஷஹீதுக்குரிய அந்தஸ்திற்குரிய மரணம் என்றார்கள். 5 வகையான மரணம். அந்த 5 வகையான மரணம் எது? அதிலும் இந்த கொள்ளை நோய், வயிற்றுப்போக்கு, எந்த கட்டிட இடிபாடுகளிலே இருந்து மரணிப்பதை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களோ, இந்த நபிமொழியில் பாருங்கள், கட்டிட இடிபாடுகளில் சிக்கி யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் ரசூலுல்லாஹ் துஆ தேடினார், அல்லாஹ் நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டு முன்னிலம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு இடத்தில் பாதுகாப்பு தேடுகிறார். இன்னொரு இடத்தில் சொல்கிறார், நீரில் மூழ்கி யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. அப்படியானால் இது எப்படி புரிந்து கொள்வது அன்பர்களே? பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரண்பாடாக பேசக்கூடியவர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரணத்திலே இருந்து துஆ செய்கிறார், யா அல்லாஹ் இந்த மரணத்திலே இருந்து எனக்கு நீ பாதுகாப்பு தா. அதே மரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஷஹீதுடைய அந்தஸ்து என்று சொல்கிறார்கள். இமாம்கள், சங்கைக்குரிய அறிஞர் பெருமக்கள் இது குறித்து நமக்கு தெளிவுபடுத்தும் போது சொல்கிறார்கள், எவைகளை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களோ அது தீய மரணம் என்பதற்காக வேண்டி அல்ல. பொதுவாக திடீர் மரணம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவன் எப்படிப்பட்ட நெருக்கடிக்கு அவன் ஆளாகிறான் என்று சொன்னால், அவனால் வாங்கிய கடனுக்கு வசியத்து செய்ய முடியாது. உண்மைதான். திடீரென்று ஒரு மரணம் வந்தால்
வயோதிக காலத்தில் நோய்வாய்ப்பட்டு படுத்த கிடக்கையாக படுத்து குடும்பத்தார்களுக்கெல்லாம் வசியத்து செய்து சொத்து பத்துகளை எல்லாம் வசியத்து செய்து கடன்களை எல்லாம் கொடுத்து நிறைய துவா செய்து துவா ஓதி மேனிகளை எல்லாம் தடவி களிமா சொல்லி அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்து மரணிக்கிற எந்த ஒரு வாய்ப்பும் திடீரென மரணம் வருகிற மக்களுக்கு இருக்காது. திடீரென மரணம் வருவதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்களே தவிர அப்படிப்பட்ட மரணம் தீய மரணம் அல்ல. காரணம், அது ஷஹீதுடைய அந்தஸ்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப அப்படிப்பட்ட மரணம் வரும் பொழுது திடீரென விபத்து, திடீரென பூகம்பம், திடீரென வயிற்று நோய், திடீரென கொள்ளை நோய், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மூலம் ஒரு மனிதன் மரணித்தால் அது தீய மரணம் என்று சொல்லாதீர்கள். அப்படிப்பட்ட தீர்ப்பளிக்கிற உரிமை நமக்கு கிடையாது. அது ஷஹீத் என்கிற அந்தஸ்துக்குரிய மரணமாக கூட இருக்கலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். நண்பர்களே, அடுத்த நபிமொழிகளை பாருங்கள். புகாரியில் 3474வது நபிமொழி. இந்த நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார், முன்னால் சென்று போன சமூகத்திற்கெல்லாம் அல்லாஹு தஆலா நோய்களை கொடுத்து அந்த சமூகத்தை வேதனை செய்து அழித்திருக்கிறான். நோய்களின் மூலம், தீராத நோய், அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியை இழந்து தூதருக்கு மாறு செய்து இறை கட்டளையை புறக்கணித்த காரணத்தினால் அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா தீராத நோய்களை கொடுத்து அந்த மக்களை அல்லாஹு தஆலா அழித்திருக்கிறான், வேதனை செய்திருக்கிறான் என்றெல்லாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி தான் புகாரியில் 3474வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முன்னால் சென்று போன சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா தீராத கொள்ளை நோய்களை எல்லாம் வேதனையாக அல்லாஹ் அருளி இருந்தான். ஆனால் எனது சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா அதை அவனுடைய ரஹமத்தாக அல்லாஹ் மாற்றிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு ஊரில் கொள்ளை நோய் இருப்பதாக நீங்கள் அறிந்தால், பிளாக் நோய், உதாரணத்திற்கு அருகில் இருக்கிற திருப்பூர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், உதாரணத்திற்கு அந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு நோய்க்கு ஆளாகி மக்கள் மரணிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால், அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்ட நோய் உங்களுடைய பகுதிக்கு வந்தால் நீங்கள் பொறுமை காத்து, அல்லாஹ் நிச்சயம் இதை ஒரு நன்மைக்காக வேண்டிதான் நமக்கு தந்திருப்பான் என்கிற எண்ணத்தோடு அல்லாஹு தஆலா விரித்ததற்கு மாறாக ஒன்றும் நடக்காது என்று உறுதிபட அந்த ஊரில் இருந்து யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. இரண்டாவது, அப்படிப்பட்ட ஊரில் வசிக்கக்கூடிய மக்கள் வேறு ஊருக்கு இடம்பெயர்ந்து செல்லக்கூடாது, அது அந்த மக்களுக்குரிய கட்டளை. மூன்றாவது, வெளியில் இருக்கிற மக்கள் யாரும் அந்த ஊருக்கு பயணமும் செய்யக்கூடாது. ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதற்காக எல்லோரும் திருப்பூருக்கு வண்டி ஏறி போக முடியுமா? முடியாது. எங்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்திருக்கிறது, எல்லோரும் எங்க ஊருக்கு வாங்கன்னு சொல்லி அவர்கள் அறிவிப்பு செய்ய முடியுமா? முடியாது. வந்தால், வருவதை விரும்பக்கூடாது, வந்தால் அதை சோதனையாக, வந்தால் அது அல்லாஹ்வுடைய கோபமாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய அருளாக பார்க்கிற மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படி மரணிக்கக்கூடிய மக்கள் ஷஹீத் என்கிற அந்தஸ்தில் மரணிக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியில் 3473, 3474 இரண்டு நபிமொழிகளிலும் நீங்கள் பார்க்கலாம். கொள்ளை நோய், பிளாக் நோய் ஏதாவது ஒரு ஊரில் வந்தால் பொறுத்து கொண்ட மக்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து. அந்த ஊரை தேடி நீங்களும் போகாதீர்கள், ஊருக்குள் உள்ள மக்கள் வெளியூருக்கும் வராதீர்கள், அது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட மரணத்தை குறித்து கூறினார்கள். அடுத்த ஒரு சில மரணத்தை பாருங்கள். நேற்றைக்கு நம்ம நோயினுடைய நிறைய விஷயங்களை நேற்றைக்கு நாம் பார்த்தோம். இந்த நோயோடு மரணிக்கக்கூடிய மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சிறப்புகளை சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு பெண்மணி, புகாரியில் 5652வது நபிமொழி, ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு காக்கா வலிப்பு நோய் இருக்கிறதா இல்லவா? இந்த நோய் தீர அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யலாமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த பெண்ணிடத்தில் 2 சாய்ஸ் கொடுத்தார்கள். 2 வகையான வழிமுறைகளை தேர்ந்தெடுக்கிற உரிமை